பாண்டியன் ஸ்டோர் சீரியல்னைக்கான எபிசோடில் குமாரோட அப்பா வந்து ரொம்ப பேசிகிட்டே போவார். கோமதி வந்து பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க. இங்கே பாருன்னு, ராஜி கதிருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இந்த குடும்பத்தோட மானம் வந்து கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு சொல்ல ஒரே காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா கூட திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து இதெல்லாம் எதுக்குடா இப்போ பேசணும், சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி, என்ன அம்மா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஆத்தாவா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த குடும்பத்தை இன்னையோட தலைமுழுகணும் அப்படின்னு சொல்லி பாட்டியின் கோபத்தில் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட போய் கோமதி சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தில் என்ன மனுஷனை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லி கோவத்தில் அவரும் கிளம்பிடுறாரு. எங்கள் வீட்டில் எல்லாருமே டல்லாக தான் இருப்பாங்க. செந்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு, மீனா இவ்வளோ பெரிய தப்புன்ட்டு நீ அசால்ட்டாக இருந்திருக்கேன்னு அம்மா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி, சரவணன் தான் எல்லாமே சரியாயிருண்டா, இப்போ நீ கூட திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பார். பாண்டியன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாரா, கதிர் தான் தேடி போவார், ஒரு கோயிலில் தான் இருப்பார். நீங்கள் எதுக்குப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நீங்கள் கதை சொல்கிறீங்க, அந்த ராஜி பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு அவள் சொன்னால் நான் வேறு பையனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, நீ என்னன்னா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன், உங்கள் அம்மா என்னன்னா உங்கள் 2 பேருக்கும் அவள் கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொல்கிறேன், இந்த வீட்டில் என்னென்னா நடக்கு, என்னை யாரும் மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.